ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். நம்ம ராவணாவில் அடிக்கடி எம்ஏஎம் ராமசாமி செட்டியார், அந்த அரண்மனை, ராஜ குடும்பம், அதில் வளர்ப்பு மகன் ஐயப்பன், அரசுக்கிட்ட ஊழல் முறைகேடு பண்ணதில் நிலக்கரில் ஒரு 4000 கோடி முறைகேடு, இப்படி பல விஷயங்கள் போட்டிருப்போம். அந்த ராணி குமார ராஜா மீனா முத்தம்மா அந்த மாதிரி இருக்காங்க, முத்தையா, அவங்களுடைய அந்த மரணம், அதை ஒட்டி நடந்த விஷயங்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த குடும்பத்தோடு நீண்ட காலம் நெருங்கி பழகியவருமா, அவருக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தவருமான கேபி என்று அழைக்கப்படுகிற கலிய பெருமாள் அவர்கள் நம்ம இப்போ சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். முதன் முறையாக உங்களை சந்திக்கிறேன், ஆனால் பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த விஷயத்தை எல்லா மக்களுக்கும் இப்போ சொல்லணும், ஒரு கட்டாயம் இருக்குது. செட்டியாருடைய அந்த குடும்ப சொத்தை இன்னொரு குரூப்பை அபகரிக்கிறதா போயிட்டுருக்குது பரவலாக. ரெட்டியார்கள் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு அந்த சமூகத்தை சொல்ல முடியாது, அதில் சேர்ந்த சிலர் அப்படின்னு அப்போலோ ரெட்டியார் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு நிறைய போயிட்டுருக்கு, கிளை கதைகள் எக்கச்சக்கமாக. முதல்ல நம்ம உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் யாருன்றதை நம்ம ராவணா பார்வையாளர்கிட்ட சொல்லிடலாமே. சார், நான் ஒரு பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 1987 ராஜா குடும்பத்தோட பழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் 1991 உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடந்தப்போ எம்ஏஎம் அப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் அதுக்கு அங்கே தமிழ்நாட்டை நடத்தினாங்க. அப்போ எம்ஏஎம் அங்கே கெஸ்டாக இருந்தப்போ அங்கே அவர் தங்கியிருந்தப்போ எங்களுடைய வீட்டில் இருந்து எம்ஏஎம்க்கு 3 வேளையும் சாப்பாடு, அவர் சர்வெண்ட்டு, அவர் கூட வந்தவங்க சர்வெண்ட்டு எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சு கொண்டு வந்தோம். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் என்ன கலிய பெருமாள் எல்லாமே நம்ம பங்களாவில் செய்கிறது மாதிரி இருக்குதுன்னு என்னை கேட்டார். இல்லையா, நம்ம செட்டிநாடு குக்கு உங்கள் பங்களாவில் உள்ள குக்கை இங்கே அழைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம், அவர் தான் செஞ்சு கொடுக்குறாரு, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெருங்கிய தொடர்பு எனக்கும். ராஜாவை சொல்கிறீங்களா? அவர் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார். ராமசாமி செட்டியார் இது 91 அப்போலாம் ஐயப்பனை அடாப்ட் பண்ணவே இல்லை, வளர்ப்பு மகன் இல்லை, வளர்ப்பு மகன் இல்லை. அவர் ராஜா கூட நீங்கள் எம்ஏ ராமசாமி ராஜா கூட நீங்கள் பழக்கத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996 அவர் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்காரு ரேசிங்கில், குதிரை பந்தயத்தில். ஆனால் பாம்பேல இந்தியன் டர்பின்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப ரிச்சஸ்ட் ரேஸ் இன் இந்தியா. அந்த ரேஸ் இவர் வின் பண்ணதில்லை. ஸோ 96 அவர் குதிரை அங்கே ஓட போகுது பிப்ரவரி மாதம். அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி திருப்பதிக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் கொஞ்சம் திருப்பதிக்கு போகிறவர் 15 வருஷத்துக்கு அந்த 96க்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு திருப்பதி போயிட்டு வர்றப்ப. அவர் ஒய்ஃப் ஆட்சியம்மா எல்லாரும் போயிட்டு வர்றப்ப, அதனால் போகாமல் இருந்தவர் போகணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னோன்னே நான் முதல் நாளே போய் திருப்பதியில் அவருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம், விஐபி தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே அவர் கிளம்பிட்டார். நான் பாக்கி அங்கே இருந்து அந்த பில்லெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டேன். இவர் உடனே பாம்பே போயிட்டார். அப்போ குதிரை பந்தயத்துக்கு அப்போ பந்தயத்துக்கு போகிறப்ப அங்கே போயிட்டு அந்த குதிரைக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கு, ஃபாரின்லேருந்து வரும், அது இந்த ஊசி போடுவாங்க ஓடி முடித்த உடனே அந்த வலிக்காக. அப்போ என்ன நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்னன்னு என்கிட்ட திருப்பதியில் உட்காந்தப்போ நைட்டு பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பாம்பேயில் தான் எங்கள் பையிங் ஏஜெண்ட்டு, இதுக்கு யூஎஸ்ஏவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறப்ப சரின்ட்டார். அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து அனுப்புறதுக்கு அப்போ ஒரே ஃப்ளைட்டு ஏர் இண்டியா தான், வேறு ஃப்ளைட்லாம் கிடையாது. கலிய பெருமாளுக்கு பாம்பே நல்லா தெரியுமாப்பா, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்லி அவங்க செட்டிநாடு ஸ்டாஃப் ஒருத்தட்ட சொல்லி என்கிட்ட கொடுத்து அங்கே போனேன். போயிட்டு இருந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு ரூம், நான் பாம்பே போனால் தங்குறது ஹோட்டல் அப்போலோன்னு அதில் தங்குவேன். நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு தங்கிட்டு காலையில் அங்கே வந்துருந்தேன் டிஃபனுக்கு, பலகாரம் சாப்பிட்றது கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு ரேஸுக்கு அவரோட எல்லாருமே போனோம். குதிரை ஜெயிச்சிருச்சு, அமேசிங் பே அந்த குதிரையோட பேர், ஃபஸ்ட்டு இந்தியன் டர்பி. அதில் ரொம்ப சந்தோஷமாகிட்டார். சாயந்தரம் அவர் இந்த திருஷ்டிலாம் சுற்றுவாங்க, கெஸ்ட் ஹவுஸ்லேயே பூசணிக்காய் அதெல்லாம் சுற்றி உடைச்சப்ப என் கல்யாணத்தை தட்டி கொடுத்து வார் நீ அதிர்ஷ்டம் பார்த்தியா குதிரை ஜெயிச்சிச்சு அப்படின்ட்டு அதுலேருந்து என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக ஆரம்பித்தார். ஒரு ரேஸுக்கும் என்னை திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதி பிரசாதத்தை எடுத்து அந்த எந்தெந்த ஊரில் ரேஸ் நடக்குதோ, பெங்களூர், ஹைதராபாத், கல்கட்டா, மைசூர்,
பூனா, பாம்பே ம் எல்லா ஊருக்கும் போயிடுவோம் ம் அவரோட கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவேன். எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, பெட்ரூமு, ம் படுத்துவேன். அப்படி இருந்துகிட்டு இருந்தோம் சார். ம் அது பிறகு இந்த ஐயப்பன் வந்து வர்றார் ஒரு கதாபாத்திரம். ஐயப்பன் வந்து வளர்ப்பு மகனா எடுக்கிறது எப்போ எடுக்கிறது? 1996 தான் சார் அந்த ரேஸ் ஜெயிச்சுது. ம் அதை முடிச்சு விட்டு ம் நேராக அவர் போன இடம் ம் இவரை வளர்ப்பு பிள்ளையா எடுக்கிறதுக்கு ம் கர்நாடு காத்தானுக்கு. கானாடு காத்தான் அதை ஆமா, மும்பையில் அங்கதான் அவருடைய முடிச்சுட்டு நேரா அப்போ போனார். அவர் நேராக ரேஸ் வந்துங்க. அந்த ஃப்ளைட்டு பாம்பே டு மதுரை ஒரு ஃப்ளைட் இருக்கு வயா சென்னை. ம் அதில் போயிட்டு ம் அப்போ தான் இவரை வளர்ப்பு பிள்ளையா எடுத்தது. ம் அப்போ நான் வந்துட்டு நீங்க இருக்கீங்க கூட. நான் அங்கே இருக்கேன். ம் ம் எடுத்தப்ப ம் அந்த அங்கே வந்த விஐபி எல்லாம் பார்த்துட்டு இந்த பையன் ம் மிரண்டு முடிச்சுட்டு இருந்தாப்புல. ம் விஜய் மல்லையா, ம் மூப்பனார், ம் சுப்பிரமணிய சாமி, ம் அது மாதிரி லாட் ஆஃப் பிக் ஷாட்ஸ் ம் எல்லாம் வந்தாங்க. ம் நல்லா இருந்தது அந்த ஃபங்க்ஷனு. ம் அப்போ தான் வடப்பிள்ளையா எடுத்தது 96. ம் ம் எடுத்துட்டு ம் அவருடைய பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து ஐயப்பன். ம் அதுக்கப்புறம் இவங்க எடுத்த பிறகு ம் எம்ஏஎம்ஆர் முத்தையா. எம்ஏஎம் ஆர் ராமசாமின்றதால ஆமாம், எம்ஏஎம்ஆர் முத்தையா என்ற அந்த முன்னாடி இருந்த ஒரு ராஜாவுடைய பேர் பேர் வைக்கிறாங்க. வைக்கிறாங்க. அவங்க அப்பா பேரை. அத தாத்தா பேருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி வச்சுருக்காங்க. ம் இருந்தார். ம் அப்பயும் நான் எம்ஏஎம்மோட ஃபுல்லாக போயிட்டுருப்பேன், வருவேன். இவர் பார்த்தா பேசுவார், என்கிட்ட எல்லாம் பண்ணுவார். ம் பட் இவரு எங்க அந்த முரண்பாடு வருது இவருக்கு? எப்ப கல்யாணம் நடக்குது ஐயப்பனுக்கு? ஐயப்பனுக்கு கல்யாணம் வந்து 98 நடக்குது சார். 98 ஆமாம், தத்து பிள்ளையா எடுத்த 2 வருஷத்துல 23 வயசுல அவர் தத்து பிள்ளையா எடுக்கிறாரு. ம். 25 வயசுல 26 வயசுல அவருக்கு கல்யாணம் ஆகுதுங்க. ம் கல்யாணம் வந்து ஆத்தங்குடியில் ம். பொண்ணோட ஊர், ம் அதாவது ஐயப்பனுடைய ஒய்ஃப் இப்போ இருக்காங்கல்ல, ம் அந்த ஊரில் நடந்தது. அதுக்கும் நான் போயிருந்தோம். ம் ம். நீங்க இருக்கீங்க? நான் இருப்பேன், கல்யாணத்துக்குள்ளே இருந்துட்டு நைட்டு தான் திரும்பி வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரேஸ் வேலை சொல்லிடுவார் ஐயா, பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப நல்ல மனுஷன், ம் அவரோடய சாப்பிடுவேன், ம் எனக்கு அவரே எடுத்து வைப்பார். ம் அது மாதிரி. ஆனால் இவ்வளோ தூரம் அவர்கிட்ட பழைய இருக்கணும் ஒழிஞ்சு ம். அவர்கிட்ட போய் எனக்குன்னு ம். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ரெக்கமெண்டேஷனோ ம். அது நான் கேட்கல. கேட்டதே இல்லை. ஆமாம் அங்க செட்டியார் பங்களாவுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த விஐபி உட்காந்துருப்பாங்க. இந்த அட்மிஷன் டைம் ஆமாம், ஜூன், ஏப்ரல், மே, ஜூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபில இருந்துட்டு மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு சீட்டுக்கு. நீங்க அப்படி எதுவும் உட்காந்தது இல்லை? நான் ஸ்ட்ரைட்டாக அவர் ரூமுக்கு தான் போவேன். ம் ம் போயிட்டு அதான். அவர் வர சொல்லுவார், பேசுவேன், வந்துடுவேன். ம் எனக்கு இன்னும் இதுவும் நான் கேட்டதில்லை. ம் வேற ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்க, ம் அவங்களுக்கு அவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். ம் அதுவே அவருக்கு ஒரு அதே மாதிரி என் பொண்ணு +2 முடிச்சிட்டா. ம் முடிச்ச உடனே கலிபெருமாள் ம். மெடிக்கல் சீட் ரெடியாக இருக்கு, ம் கொண்டு போய் சேர்த்துரு ம். அண்ணாமலையில். ம் ஆனால் அப்போ ஐயப்பன் வந்து சொன்னாப்புல, ம். அப்போ என்கிட்ட கொஞ்சம் ஐயப்பன் கொஞ்சம் என்ன இருக்கா, இப்போ ஒரு சீட்டு உன் பொண்ணுக்காக நானும் வச்சுருக்கேன், ம் நீ வேணுனாக்கா உன் பொண்ணை சேர்த்துக்க, ம் நீ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ம் ம் ஆனால் சேர்த்தீங்களா? என் பொண்ணு சேர்க்கலை. என் பொண்ணு என்ன பண்ணிட்டா, ம். மெடிக்கல் படிப்பேன்னு சொன்னப்ப திடீர்னு எங்கள் ஃபேமிலி உள்ள அவளை ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி ம். வேணான்ட்டாங்க. ம் ஆனால் அவளுக்கு வந்துட்டு அங்கே 2 இடத்துலையுமே நான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ம் மெரிட்லேயே வந்திருக்கும். ம். கவர்மெண்ட் காலேஜ்லேயே ம் 1176. ம். அப்போ இது no போதும். need. அப்பெல்லாம் ஆமா. அப்போல்லாம் நீட்லாம் கிடையாதுங்க ம். அந்த கட் ஆஃபில். ம் அப்புறம் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ம். இன்ஜினியரிங் சேர்த்துட்டேன். ம் ம் சேர்த்துட்டீங்க. ஆமாம், இது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ம் இன்ஜினியரிங் சேர்த்துட்டேன். ம். அப்புறம் வந்து கடைசி வரைக்கும் வச்சுருந்துட்டு ம். எம்ஏ வந்துட்டு நாளைக்கு என்ன தெரியுமா சொன்னார், அங்கே சேரு ஃபீஸ் கொண்டு நான் தான் கட்டுவேன் ம் அப்படின்லாம் சொன்னார் சார். ம் 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 அப்புறம் இவரு கூட சொன்னார், உன்னாலே எனக்கு 35 லட்ச ரூபா மிச்சம். யார் நீ- சொன்னது? ஐயப்பன். ம் ஏன்னா நீ வந்து அந்த சீட்டை வேணாம்னு சொன்னதுனால ம். கடைசியில் டிமாண்ட் வந்து ம். அப்போ 25 லட்சம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க, ம் 10 லட்சம் எக்ஸ்ட்ராவே ம் கிடைச்சி தான் அதே சொன்னார் என்கிட்ட. ம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் யார்ட்டையும் அவங்கள்ட்ட எதுவும் கேட்டது கிடையாதுங்க. ம் ஆனால் எம்ஏஎம் வந்துட்டு 2014-13 தான் இவங்க உள்ள பிரச்சனையெல்லாம் வருது ம். ஏன் அந்த பிரச்சனை வந்தது? என்ன காரணம்? சார். அதாவது சார் இந்த ஐயப்பன் ஐயப்பனுக்கும் அவர் இல்லை சார், ஐயப்பன் என்ன பண்ணாப்புலன்னா ம். எம்ஏஎம் கொஞ்சம் யோசனை பண்ணார் இந்த பையனை அடாப்ட் பண்ணுறதுக்கு, வடப்பிள்ளையா எடுக்கிறதுக்கு. யோசனை பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், ஓ. அவருக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு. ம் இதுக்கு மெயினாக வந்து ஒக்கூர் ராமநாதன் செட்டியார்னு சொல்லுவாங்க. ம் இந்த ஐயப்பனுடைய சொந்த ஊர் அது. ம் அவர் ஒரு காரணம். ம் அப்புறம் ஆர்எம் லட்சுமணன் செட்டியார், ம் அப்புறம் ஓபிஎஸ்எல் அழகப்ப செட்டியார், ம் இவங்க தான் முன்னாடி இருந்து ம். அந்த பையனை அடாப்ட் பண்ணுறதுக்கு ம். எம்ஏஎம்மை கொஞ்சம் சொல்லி அவரை சம்மதிக்க வச்சாங்க. ம் இன்னொரு காரணம் வந்துட்டு ஆச்சி, சிவப்பு ஆச்சி, ம் எம்ஏஎம்மோட துணைவி, ம் இது மனைவி, ம் அவங்களும் வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. ம் அப்புறம் இவரும் எம்ஏஎம் என்ன நினைச்சாருன்னா ம் சென்டிமெண்ட்டாக பேர் ஐயப்பன் இருக்குன்னொன்னே, ம். ஏன்னா அவர் ஒரு 75-80 வருஷமாக
சபரிமலை 75 வருஷமாக சபரிமலைக்கு போனவர். ஐயப்பன் ரொம்ப தீவிர ஐயப்ப பக்தர். அதனால சென்டிமெண்ட்டாக ஐயப்பன்னு பேர் இருக்கணும்னா எடுத்துட்டாங்க சார். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐயா டெய்லி வந்து எம்ஏஎம் ஐயப்பன் கோயிலுக்கு போவார். அப்புறம் இவரும் குளிச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவார். அடையாரில் அவங்க ஐயப்பன் அவங்களுடைய கோயில் கோயில் இருப்பார் சார். ஆனால் அப்படிலாம் இருந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த செட்டிநாடு சிமெண்ட்டில் ஆட்சிகிட்ட உள்ள ஷேரை எழுதி வாங்கிட்டாப்புல இருந்தாலும் மம்மின்ட்டு. அதே மாதிரி செட்டிநாடு சிகப்பி ஆட்சிக்கிட்ட இருந்து ஆமாம் அவங்க பேரில் இருந்த ஷேர் அவங்கள்ட்ட மேஜராக இருந்தது. அப்போ எவ்வளோ இருந்திருக்கும்? ஐ திங்க் 50% அவங்க பேரில் இருந்தது. நினைக்கிறேன். எவ்வளோ மதிப்பு இருக்கும்? மதிப்பு நம்ம வந்து சொல்ல முடியாது சார். அது பெரிய குரூப் உள்ள அப்பயே 3-4 கம்பெனி இருந்தது. சிமெண்ட் கம்பெனி அரியலூரில் ஒன்று, திண்டுக்கல்லில் ஒன்று, கரூரில் ஒன்று. சுமாராக எத்தனை கோடி டர்ன் ஓவர்? அது வரும் சார் 4000 கோடி வருஷத்துக்கு 4000 கோடி. இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியாகவே வரும். அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அவங்க ஷேரு 25% வந்துட்டு மீனாமுத்தையா. எம்ஏஎம்மோடது 25%. பெரியவர் இது. எம்ஏஎம் செட்டியோட ஷேரும் இன்னும் அந்த ட்ரஸ்ட் பேரில் தான் இருக்குது. அதனால தான் அதை விற்கிறது கூட அவரால் முடியாது. மொத்தத்தில் இவங்க மீனாமுத்தையாவுக்கும் அவங்களுக்கு உள்ள பாதி சொத்தை எதுவுமே பிரித்து கொடுக்கல சார். ஆனால் அதையெல்லாம் ஓரளவுக்கு அவங்ககிட்ட சரி பண்ணி எழுதி வாங்கினோடனே அந்த ஆள் இப்போ அப்பா பிள்ளைலாம் அப்போ அம்மாவெல்லாம் இன்னும் மெயினாக நினைக்கல. ஐயப்பன் சொத்தை தான் நினச்சிருக்காப்புல. சொத்தை ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னோடனே அவங்கள்ட்ட அப்படியே இடவடமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. முதல்ல தொடக்கத்தில் பவ்யமாக நடந்துருந்துருக்கு. ரொம்ப பவ்யமாக கோயிலுக்கு போகிறது பெரிய ஆன்மீகம். இப்போ ஒரு நாள் கூட கோயிலுக்கு போக மாட்டான். எல்லாம் பார்த்தா பவ்யமாக கோயிலுக்கு போகிறது வர்றது அப்படியே இருந்துட்டு மம்மின்னு சொல்லி வாங்கினோடனே குணாதிசயம் மாறுது. ஆமாம் மாறுது. ஒரு ஸ்டேஜில் ஆச்சு எம்ஏஎம்மோட காலை பிடிச்சி அழுது நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் தான் நீங்கள் எடுத்தீங்க வளர்ப்பு பிள்ளையா, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஷேர்லாம் எழுதி வாங்கின பிற்பாடு எல்லாத்தையும் மேக்ஸிமம் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கின பிறகு அப்புறம் இந்த மோதல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ அது வந்து அரண்மனைக்குள்ளே யார் இருக்கக்கூடாது, அவருக்கு உரிமை இல்லை, எனக்கு தான் உரிமைன்னு இவர் சொல்ல, இப்படி ஒரு இதுக்கு போயிட்டு இருந்தது பரபரப்பாக. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த காலகட்டம். அப்போல்லாம் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க நீங்கள்? சார் அரண்மனையை பொறுத்தளவுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. அந்த சிவப்பு ஆட்சியோட 25% தான் இவருக்கு மாற்றிருக்கு. பாக்கி வந்து எம்ஏஎம்மோட 25%ம் மீனாமுத்தையாவோட 50%ம் இவங்கள்ட்ட தான் இருக்குது ட்ரஸ்ட்டில். அதனால இப்போ வந்து நினைச்சாக்க அது கோர்ட்டில் போனாலும் சரி எப்படி போனோம்னாலும் அந்த இப்போ பேலஸ் வந்து 75% ஷேரும் இவங்களுக்கு ஐயப்பனுக்கு 25% தான் வரும். அப்படி அது போய் ஒரு பார்ட்டிஷன் ஷூட்டு போடுறோம்னு வச்சுங்க, 25% தான் 25% அதில் கிடைக்கும். அது எந்த இடங்கிறது ஒதுக்கிறதுக்குள்ள எல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதனால எந்த சொத்துமே இவங்களுக்கு பிரித்து கொடுக்கல. ஆனால் அப்படி வந்து ஒரு சூழ்நிலை எம்ஏஎம் இறந்த பிறகு ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ், குன்னூர் கெஸ்ட் ஹவுஸ், மதுரை இதெல்லாம் பிரச்சனை வர்றப்ப நான் இருந்து ஐயப்பனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அது உண்மை. போர்ஷனை டேக் ஓவர் பண்ணி எடுத்து கொடுத்தேன். அவர் பக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆமாம். தப்பா உணர்றீங்களா? அதாவது நான் என்ன நினைச்சேன்னா இவர் இந்த அளவுக்குலாம் டீப்பாக பண்ணியிருப்பாருங்கிற தப்பு அப்போ எனக்கு அவ்வளோதான் தெரியல. ஆமாம், எழுதி வாங்குவது சொத்தை அது மாதிரிலாம் ஏதோ பெரியவர் தான் தப்பு பண்ணிட்டார் போல இருக்கு. இவர் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெரியவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே கொஞ்சம் நான் இவருக்கு ஃபேவராக பேச ஆரம்பிச்சேன். பெரியவர் என்னோட பேசுகிறத நிப்பாட்டிட்டார். ரேஸுக்கு போகிறதுக்கு கூட என்னை கூப்பிடல, அவரும் போகிறதில்ல, உடம்பு முடியல. அந்த யாதையாங்கிற ஒரு சர்வெண்ட்டு அவனை மொத்தம் திருப்பதிக்கு போயிட்டு போப்பான்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் அந்த உதவி நான் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஆளோட சுயரூபம் என்னங்கிறது எனக்கே. என்னையே அதாவது கருவேப்பிள்ளை மாதிரி தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி வெளில போடுறது அது மாதிரி. சரிண்ணா அது முடிஞ்சுதுங்க. எம்ஏஎம் இறந்தார். அது 3 நாளாச்சுங்க பாடி. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயில் எழுதுகிற விஷயம் இருக்குல்ல, அது முறைப்படி இப்போ அவர் வாரிசா இல்லைங்களா?
அது சார் எம்ஏஎம் இருக்கு, எம்ஏஎம் வந்து இப்போ ராமசாமி வாரிசு செட்டியார் இருக்கு, இவர் அதாவது வாரிசா இருக்காரா உயிரில் இல்லையா? அவர் வந்து தனியாக எழுதி ம், அதில் 2 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ம், யார் இந்த முத்துவெள்ளையன் 2 குருசாமி ம், போட்டு அது ரிஜிஸ்டர்ட் பண்ணது உயில் தான் அது. ம், ஆனால் அதில் என் வாரிசு இல்லைன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ம், ம், ஆனால் அந்த செட்டியாரில் ஒரு இது உண்டுங்க, ம், அதுக்கு சில இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது வளர்ப்பு பிள்ளையா எடுக்கிறப்ப ம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ம், ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு அது வந்துட்டு செல்லுபடி ஆகுமா ஆகாதாங்கிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ம், ம், ஏன்னா ம், பங்காளி வீட்டிலேருந்து தான் வளர்ப்பு பிள்ளை எடுக்கணும். ம். இப்போ நான் இருக்கேன்னாக்கா உங்க பங்காளி என் கசின்ஸோ ம், என் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை அது மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ம். வளர்ப்பு பிள்ளை எடுக்கணும். செட்டியார்லாம் அதுதான் ரூல்ஸ். ம், அது ஒரே சாமியை கும்பிட்றவங்களா இருக்கணும். ம், ஆனால் இவர் எம்ஏஎம் வந்துட்டு ம். சாமியும் வேற. ஐயப்பனை கும்பிட்றவர், ம், அந்த ஐயப்பன் வந்துட்டு ம். முருகனை கும்பிட்றவங்க ம், ஒன்று. ம், ம். ரெண்டாவது அது ஒரு விஷயத்துல. ம். அப்புறம் பங்காளி முறையும் வேற. அவங்களுக்கு ஒரு கிராமத்துலயும் கோயில் உண்டு. ம், பட்டினத்தார் கோயில், ம், அந்த இது என்ன சோலையாண்டவர் கோயில் ம். அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் அதுலேயே வெவ்வேறப்பட்டு போகுது. ம், இவர் வளப்பிள்ளையா இருக்கிறவங்க 2 பேருக்கும் ஒரே கோயிலாக இருக்கணும். ம், ம். அது மாதிரியும் இல்லை. அதுவும் மாறுது. ஆமாம். ம், அதனால எடுத்துக்கலாம். அப்பயே செட்டியார் எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணாங்க, ம். எடுக்கக்கூடாதுன்னு எல்லா செட்டியார்களுமே. முறையே இல்ல. ஆமாம், அம்முறை இல்லைன்னு சொல்லிட்டு ம், நாங்கள் யாரும் கல்யாணத்துக்கு வரமாட்டோன்னு. ம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் பெரிய இடத்து சமாச்சாரம், அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்துட்டாங்க வளர்ப்பு பிள்ளை ஃபங்க்ஷன் எடுத்ததுக்கு. அப்புறம் அந்த இறந்த பிறகு ஏன் அந்த பிரச்சனை வச்சு வந்துட்டாங்க. என்ன பண்றாரு ஐயப்பா? இல்லை வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த புள்ளின்னு சொல்லுவாங்க சார். ம். அந்த புள்ளியிலேருந்து எடுத்துட்டார் எம்ஏஎம். ம். அந்த அந்த கோயிலில் கோயில்ல வந்து அது யாராரு இறங்குவாங்க. ட்ரஸ்டி இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வச்சு சொல்லி ம். அந்த புள்ளியை எடுத்துட்டாரு. ம். அதுக்கு என்ன 25 ரூபா பணம் கட்டி ம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த மாலை வரும் அந்த கோயிலேருந்து. ம், அது பெரிய கௌரவம். ம், ம், இப்போ சிதம்பரம் அவங்களுக்குலாம் வராது இது. ம், ஏன்னா அவர் லவ் மேரேஜ் பண்ணிட்டாருல்ல, அதனால ம், ம், இவருக்கு வரும். ம். அந்த புள்ளியிலேருந்து எடுத்துட்டார் எம்ஏஎம். ம், ஆனால் எம்ஏஎம் இறந்த பிறகு ம், அந்த புள்ளியில் மறுபடியும் சேர்ந்துட்டாப்புல. ம். மறுபடியும் வந்து ஆட்களை வச்சு ம், திரும்ப மறுபடியும் ஏசி முத்தையா ம். அவருக்கு வேண்டிய ஆட்கள் இருந்தோடனே அந்த புள்ளியிலேருந்து போய் எடுத்துட்டாரு. ஆசான் கூட அந்த புள்ளியில் அவர் கிடையாது. இல்ல இப்ப கோயில்ல இருந்து வர அந்த ஆமாம், அந்த முறை இல்ல இப்ப. இல்லை இறந்த பிறகு என்ன பண்ணாரு? ஏன் அந்த 3 நாள் என்ன பிரச்சனை அது? இல்லை அது வந்து ஃப்ளட்டுனால ம். வேற பிரச்சனைலாம் கிடையாதுங்க. அதனால. அவர் பாடியை வந்துட்டு ம். மலர் ஆஸ்பத்திரியிலேருந்து ம், ராமச்சந்திராவுக்கு கொண்டு போகிறதுக்கே முடியல. ம், அங்கே இன்ஃபார்ம் பண்ணி மார்ச்சுவரியில் வைக்கிறதுக்கு ம், சங்கர் இது வரைக்கெல்லாம் போய் முடியாமல் திரும்ப வந்து நம்ம ஈகா தேட்டர் வழியாக போய் மதுராவாயில் போய் பின்பக்கம் வழியாக தான் கொண்டு போய் ம். ராமச்சந்திராவில் இன்ஃபார்ம் வெள்ளம் அப்ப வந்து வெள்ளம் நிறைய- அப்போ வந்து 2ஆம் தேதிங்க. ம், அதாவது எந்த மாதம்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 2 ம், அவர் இறந்தது. ம், ஆனால் அடக்கம் பண்ணது ம், 6ஆம் தேதி. ம், 5ஆம் தேதி தான் ஆஸ்பத்திரியிலேருந்து ம், இங்கே பங்களாவுக்கு எடுத்துகிட்டு வந்து ம், ஒரு நாள் வச்சிருந்து பண்ணோம். ம். ஆனால் ஒரு பிக் ஷாட், ம், பெரிய மனுஷன். ம், அவர் நல்ல விதமாக இருந்திருந்ததுனாக்க ம், எல்லாரும் இதுலேருந்துலாம் வந்திருப்பாங்க. பாம்பே, ம், டெல்லி, பெங்களூர்லாம் யாரும் வரல சார். ம். ஆனால் அப்படி இருந்தும் ஓரளவுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட்டம் இருந்தது, ம், ரேஸ் கிளப் கூட்டம் இருந்தது. ம், நல்ல விதமாக கொண்டு போய் அவங்கள எப்போதுமே சந்தனக்கட்டை வச்சு இங்கே தான் பண்ணுவாங்க கண்ணம்மாப்பேட்டையில். ஆமா. ஆனால் அந்த மழையினால அங்கே தண்ணி ம், இடுப்பளவுக்கு தண்ணி நின்றதுனால பெசன்ட் நகர் சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு ம், பண்ணாங்க. அப்பயும் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்தது. ம், அப்பயும் நான் தான் இருந்து ஹெல்ப் பண்ணேன். ம். ஐயப்பனுக்கு ஹெல்ப் ஆமாம், ஹெல்ப் பண்ணி ம், சுடுகாட்டுக்கு அவர் போனார். ம். இப்போ ரவிசார்னு ஒரு ஏசி ம், அப்போ மயிலாப்பூரில் இருந்தாப்புல. ம், ம், அந்த ஏசி பிலாங்ஸ் டு மை கம்யூனிட்டி. ம், அவர் ஐயப்பனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான். ம், அன்னைக்கு அந்த ஆள் தான் ஃபுல்லாக இருந்து டெத்தில் ஹெல்ப் பண்ணி ம், அது மாதிரி கண்ணன் சொல்லி டிசி அடையார் ம், அவர் தான் இருந்து நம்ம மேலிடத்துலேருந்து சொன்னதுனால ம். எல்லாருமே இருந்து செய்யட்டும் அந்த இதை இறுதி மரியாதையை. இல்லைன்னா அண்ணாமலை தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ம். ஐயப்பனை வந்து தவிர்த்துட்டாங்க. ஆட்கள் எல்லாம். ஆமா. எல்லாமே வந்து அவரை செய்யக்கூடாதுன்ட்டாங்க. ம், அப்புறம் செய்ய வச்சு ம். ஐயப்பனுடைய பையன் அண்ணாமலை எல்லாரும் இருந்து தான் ம். செஞ்சாங்க. ம். போலீஸும் சொல்லி யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ம், ஆனால் அதுக்குள்ள ம், இங்கே ம். எல்லா ரூம்லேயும் நாங்கள் புது பூட்டு வாங்கிட்டு வந்து போட்டு ம். பூட்டியாச்சு. உடனடியா. நான் இவ்வளோதுக்கும் மயானத்துக்கு போகலை. ம், நீ கலிபெருமாள் நீ கொஞ்சம் இருந்து எனக்கு இந்த ஹெல்ப் இங்கே பண்ணி விடு ம். அப்படின்னு சொன்னதுனால எல்லா இடத்துலயும் புது போட்டு போட்டாச்சு ஆமாம். அடக்கம் பண்ண உடனே. ஆனால் அடக்கம் பண்ணிட்டு யாருமே இங்கே வரல. ம், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ம், அடுத்த நாள் வரப்போ பார்த்தாக்கா யாரும் எல்லாம் பூட்டு போட்டு போட்டி இருக்குது. ம், அவங்க எல்லாம் அப்புறம் ஏசிஎம் ஐயாட்ட சொல்லி ம். ஒரு ஐயாட்ட சொல்லி இது மாதிரி ஜாமான்லாம் இருக்குது அப்படின்னோடனே எல்லாத்தையும் ஆளை வச்சு தூக்கி வெளில போட்டான்.
போட்டு எடுத்து ஐயப்பன். ஐயப்பன் வெளில போட்டு எடுத்து ஆளுங்களே உள்ளே விடலை. சர்வெண்ட்டாக 60-70 சர்வெண்ட் இருந்தாங்க, யாரையும் உள்ளே விடலை, தூக்கி போட்டாப்புல. அப்புறம் அந்த 3வது நாள் 5வது நாள் இந்த சவுண்டின்னு இருக்கும், அதுக்கு கூப்பிட்டு வந்தாப்புல. அவங்கெல்லாம் கூட யாரும் வரல. நான் போனேன், சாப்பிட்டேன், வந்துட்டேன். இதில் இந்த சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப புகழ்பெற்றது, இந்தியாவிலேயே முதல் தனியார் கல்வி நிறுவனம்னு நினைக்கிறேன். ஆமாம். அது ஏன் வந்து அரசு எடுத்துக்கிட்டது, அது என்ன நடந்தது? அது எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் இருந்த வரைக்கும் நல்லா நடந்துக்கிட்டு இருந்ததுன்றாங்க. ஐயப்பன் வந்து அதுக்குள்ளே அதிகாரத்துக்கு வந்த உடனே அது வந்து முறைகேடுன்னு என்ன நடந்ததுங்க ஐயா அது உள்ளார? சார், அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரு டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் 4000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 13,000 பேர். ஸோ 4000 பேர் தான் அங்கே இருக்கணும். ஆனால் 13,000 9,000 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. எல்லாம் பணம் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டது. அப்படி அப்பாயின்மெண்ட் போட்டதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சேலரி கொடுக்க முடியல. ஒரு மாதத்துக்கு 40 கோடி ரூபா சேலரி கொடுக்க முடியும். ஆமாம். இப்போ பிரச்சனை, ஃபைனான்ஸ் வந்துடுச்சு, சிக்கல் வந்துடுச்சு. 2 மாதம் காலேஜ் தான், யூனிவர்சிட்டி தான். ஆமாம், அவன் எவ்வளோ கொடுப்பான் அதனால. ஆனால் 1 மாதமோ 2 மாதமோ செட்டிநாடு சூழ்நிலேருந்து கொஞ்சம் பணம் கொடுத்து சேலரி போட்டாங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் முடியாது. ஏன் அது அந்த முறைகேடுக்கு காரணம் யாருங்க ஐயா? அதாவது முறைகேடு ஃபஸ்ட்டு அதான் சார், இது மாதிரி ஆடு அதிகமாக போட்டது. யார் செய்தாங்க இதெல்லாம்? வந்து யார் செய்தாங்க? எல்லாம் இதெல்லாம் இப்போ 96 ஐயப்பனை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடந்தது எல்லாமே. அவர் தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லை. இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு அவரே அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே, அவர் தப்பு பண்ணியிருந்தா. இப்போ அந்த பணத்தை வச்சு தான் சார் இந்த செட்டிநாடு ஹெல்த் சிட்டி கலம்பாக்கத்தில் உருவானது. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஎஃப் ஸ்டாஃபுங்களோட பிஎஃப் வந்து உங்களுக்கு 2 இது உண்டு. கேஸ் ஏதோ நடந்ததுங்களா? அது நடந்துட்டு இருக்கு, சிபிஐ கேஸ். ஆமாம். அந்த பணத்தை கட்டாம அது எல்லாமே அந்த பணத்தாவும் எடுத்துட்டாங்க. முறைகேடு இதெல்லாம் சேர்ந்த பணம் தான் இந்த ஹெல்த் சிட்டி, செட்டிநாடு ஹெல்த் சிட்டி. அது இல்லைன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் சார் கூட எடுத்துக்கணும். அவ்வளோதையும் கேஷாக வந்ததை எப்படி அவங்க ஒயிட் ஆக்குனாங்க? ஒரு விசாரணையும் கிடையாது, ஒன்றுமே இல்லை சார். ஆனால் ஒன்று, ஜெயலலிதா அம்மாவை என்னைக்குமே நம்ம பாராட்டணும். அவர் அவங்களுக்கு அந்த குடும்பம் கடமைப்பட்டிருக்கணும். ஏதோ அந்த அம்மாவாக இருந்ததுனால மறப்போம் மன்னிப்போம்னு அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் முறைப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவங்க பணத்தை சொத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கணும். அது பண்ணாம கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், அது வந்து பெரிய புண்ணியம் அவங்க செஞ்சது தெரியுமா? அப்போ வந்து ஐயப்பன் வந்து ஜெயலலிதா சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கல. அது அதுக்கு மட்டும் எம்ஏஎம் இருக்கிற பேச சர்வசாதாரணமாக அந்த பாய்ஸ் கார்டனுக்கு வந்து நேராக போகிற காரில் எம்ஏஎம் கார் ஒரு காரு. அது கொஞ்சம் நாளில் வந்துட்டு அவர் பார்க்கவே முடியல, அப்பாயின்மெண்ட் கிடையாது, கொடுக்கல அவருக்கு. கார் இந்த ஐயப்பன்னால கொடுக்கல. ஏன் இவர் அங்கேயும் போய் பேரம் பேசுவார் சார். யார்? மேடம் கிட்டே போய், மேடம் கிட்ட, ஜெயலலிதா மேடம், சின்னவங்கள்ட்ட, சசிகலா மேடம் கிட்ட என்ன பேரம் பேசுவார் ஐயப்பா? இல்லை, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னாக்கா அதுக்கு உடனே எம்ஏஎம்னா அடுத்த நிமிஷம் பண்ணி கொடுத்துருவார் சார். அதுலாம் எம்ஏஎம் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பீப்புளாக இருக்கட்டும், ஒரு சொன்னாங்கன்னா செய்து கொடுத்து, அவங்களாம் சொன்னாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவார் சார். ஒரு சீட்லாம் கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம், என்ன உங்களுக்கு இல்லாததா, தாராளமாக இது பண்ணீங்க. ரொம்ப நல்ல இவர் வந்து சார் என்ன தெரியுமா சொல்லுவார், எதுக்கு நம்ம செய்யணும் சார், நாளைக்கு அவங்கள்ட்ட ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம போகணுமே, அப்போ அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ நம்ம பணத்தை கொடுத்துட்டு போவோம் அப்படிம்பாரு. பணம் வாங்கிப்போம், பணத்தை புத்திசாலின்னு ஐயப்பா நினைச்சிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு 100 ரூபாயில முடிய வேண்டிய வேலையை ஒரு மாதம் கழிச்சு 1000 ரூபாயில பண்ணுவோம். சரி, இப்போ அந்த சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்தம் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப், இன்னும் மற்ற ஊழல் முறைகேடு இது எல்லாமே கரன்சியாக எடுத்து தான் இந்த செட்டிநாடு ஹெல்த் சிட்டி இது ஆரம்பிக்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த அட்மிஷன்லேயே வருஷத்துக்கு 150 கோடி வரும் சார். ஏதோ ஒரு 10 அட்மிஷனில் அதான் அந்த அட்மிஷன் இந்த இது அப்பாயின்மெண்ட் எல்லாம் போடுறாங்கல்ல, அவர் ஏதோ ஒரு 10 கோடி குதிரை வாங்குறது எடுத்துக்குவார். பாக்கி எல்லாம் ஐயப்பன் தான் எடுத்து அதில் வந்தால் தான் செட்டிநாடு. வேறு எங்கேருந்து வந்தது இதெல்லாம் கண்டுபிடிச்சா தோண்டி எடுத்தாக்க சிபிஐ இடிலாம் வந்து எடுத்தாங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். ஏன் சிபிஐ இடிலாம் அது உள்ள ஏன் அவர்கிட்ட என்ன தயக்கம்? அதான் சார், மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். அதாவது அந்த டெம்பரரியாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிடும். கடந்த ஆட்சியில் இவர் ஐயப்பன் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து முயற்சி பண்ணதா சொல்லி. ஆமாம், அவர் ஸ்டாலினுக்கு இவரை பிடிக்கல. எப்படி இவர் அரசுக்கு பணம் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது, ஊழல் முறைகேடு வழக்கு இவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி போய் பார்த்துட முடியுது, எப்படி சந்திக்கிறார் அவர் ஐயப்பன்? அதான் அவரை சந்திக்க முடியல. ஆக்சுவலாக ஒரு தடவை சந்திப்ப கூட அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க.
இதை போய் நான் நேரடியாலாம் பார்க்கலீங்க. ம். நமக்கு வந்த தகவல் அதான் தான் அது. ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆமா. ஆ. ஆனா மறுபடியும் வந்து அவங்க குடும்பத்துல உள்ள ஒருத்தவங்கள பிடிச்சு, ம். அது மாதிரி என் பேரை சொல்லுவாங்க, ம். பிடிச்சி தான் அதான் முக்கியமான அந்த ஒருத்தரை 5 வருஷம் பிடிச்சி. முக்கியமான ஒருத்தரை பிடிச்சு ம். 5 வருஷம் ஓட்டிட்டு இருந்தாப்புல. அப்பப்ப கொடுக்க வேண்டியது இதை கொடுத்துட்டு கொடுத்து அவங்கள பிரச்சனை வச்சு இல்லாம ஓட்டி. பண்ணிட்டு இருந்தாப்புல. ம். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளார ஒரு கொலை ஒன்று நடக்குது, சிவசாமி அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகியாக இருந்தவர் அவர். ராஜேந்திரன் 2008 நினைக்கிறேன் நாங்கள். அது பெரிய பரபரப்பாக ஆமா. பேசப்பட்டது. அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இப்போ ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில் வேலர், ஆமா கரெக்டுங்களா? ஆமா ஆமா ராஜேந்திரன் பேர்லாம் அதில் அடிபட்டது. ஆமா. ராஜேந்திரன் எல்லாம் வந்து செட்டியாருக்கு வந்துட்டு ரொம்ப வேண்டப்பட்டவராக உங்களை மாதிரி நெருக்கமாக இருந்தவர். அவரும் ஒரு ஊழியர் மாதிரி இருந்துட்டு இருந்தார். அவருக்கு பின்னணியில் தூண்டி விட்டது ஐயப்பன்லாம் அன்றைக்கி பேசப்பட்டது. ஏன் அது சம்பவம் நடந்துச்சு அந்த யூனிவர்சிட்டி? சார், அதாவது சிவசாமி ஒரு மெசஞ்சர். ம். யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் கொண்டு வர்றது, ம். இங்கேருந்து லெட்டர் கொண்டு போகிறது, ம். இந்த வேலையை பார்க்குறப்ப ம். சிவசாமியே நிறைய பேர் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி ம். அட்மிஷன் அப்பாயின்மெண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இங்கே பங்களாவிலே உள்ள பாக்கி பேர், இந்த ராஜேந்திரன் இல்லாமல் ராஜேந்திரன் பாக்கி பங்களால ஆட்கள்லாம் ம். சிவசாமியை பிடிச்சிக்கிட்டாங்க. ம். ஸோ இவருடைய பவர் அப்போ அங்கே குறையுது. ம். அதாவது நீங்கள் பங்களாவுக்கு போயிட்டீங்கன்னா, அரண்மனைக்கு போயிட்டீங்கன்னா ராஜேந்திரன் தான் இருப்பார். ஆமா. பொதுவேளாளராக எல்லாம் அவரை பார்த்துட்டு தான் ஆமா. அப்புறம் ஒரு செட்டியாரை ஸ்டேஜுக்கு பார்க்கணும். அப்புறம் வந்து சார், ம். ராஜேந்திரன் இல்லை, ம். அங்கே யாரை பிடிச்சாலும் வேலை நடக்கும்னு ஆகிப்போச்சு. ம். பங்களாவில் அது ஒரு கட்டத்தில். பங்களாவில் ஒரு கட்டத்தில் ம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜேந்திரன்ட்டே யார்கிட்டயோ போய் கேட்கறது இல்லை, ம். இந்த சிவசாமிகிட்ட கொடுத்து ம். வேலையை முடிச்சிடுறது. ம். அப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே சிவசாமி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆமாம். வெரி பவர்ஃபுல் மேனாக வந்துட்டாரு. ம். அவங்கெல்லாம் வந்துட்டு ம். பணமெல்லாம் வாங்கி கொண்டு போய் கட்டுறதெல்லாம் கிடையாது. ம். மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கட்டிடுவாங்க. ம். அப்புறம் அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது ராஜா கிட்ட செட்டியார்கிட்ட வந்து ஆமா. மொத்தமாக அமௌண்ட் கொடுத்துறது, ஆமாம், அப்புறம் அவங்க வசூல் பண்ணிக்கிறது வசூல் பல மடங்கு. பண்ணிக்கிறது. ஆமா. அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அதில் ஏற்பட்டதில் வந்துட்டு ம். அது வந்து இவருடைய தூண்டுதலாகவும் இருக்கலாம், இல்லை அவரே கூட டைரெக்டாக ம். செஞ்சுருக்கலாம். ம். ஆனால் வந்துட்டு இதோடைய பின்னணியில் தான் அந்த சம்பவம் நடந்ததுங்க. ம். அப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ செந்தில் வேலன், ம். அவர் வந்து ஏஎஸ்பி சிதம்பரம். ம். இஸ் ஏ வெரி குட் ஆமா. ஆஃபீஸர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆஃபீஸர். அப்பவே அது கொஞ்சம் துணிச்சலா தான் இருந்தது. அதுக்குள்ள யாரும் இறங்க அவர் மாட்டாங்க. டாக்டர் செந்தில் வேலன் சார், டாக்டருக்கும் படிச்சுட்டு மறுபடியும் ஐபிஎஸ் பண்ணவர் அவர். ம். ம். அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். ம். அப்போ இல்லை, ம். கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ம். அவர் ஆனிஸ்டேட் பெயில் எடுத்துட்டாரு. ம். ஆனிஸ்டேட் பெயில் கொடுத்தது கடலூரில் ஒரு ஜட்ஜு. ம். அந்த ஜட்ஜு இதனால ம். ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியவரை ம். ஹைகோர்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ம். 58 வயசுலேயே அனுப்புவாங்க. ஆமா. அது எப்படி கொடுத்தாங்க என்னெல்லாம் இப்ப பெரிய விமர்சனம் ஆமா. இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பேர் எனக்கு மேஜரான தெரியும். ஒரு அந்த மர்டர், பேரை ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு அந்த ஜட்ஜை அனுப்பிச்சிட்டாங்க. பெரிய பேசப்பட்ட ஒரு கொலையில அது முக்கியமான ஒரு ஆளு உள்ளவே போகல, அதுவும் வந்து கைது திருநாட்டு பண்ணல அவரை. சார், வெதர் ஹி இஸ் அக்யூஸ்ட் ஆர் நாட், ம். ம். திருநாட்டு மர்டர் கேஸில் ம். நோட்டீஸ் இல்லாமல் யாராவது ஆனிஸ்டேட் பெயில் கொடுப்பாங்களா? ம். ஒரு நோட்டீஸ் கொடுத்து பண்ணியிருந்தா கூட அது ஓகே. ம். அது மாதிரி நடந்தது. இதுல இந்த குமார முத்து வெள்ளையன் குருசாமி ஆமாம். அப்படின்னு ஒரு 2 கேரக்டர் பேர் வருதுங்க. அது செட்டியார் சார், கூட இருந்தவங்க. அவங்க என்ன ஆக்சுவலாக முத்துவேலையன் வந்து இங்கே ஐயப்பன் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆஃபீஸில் இருந்த பையன். முத்து வெள்ளையன். ஆமாம். அங்கே வந்து நடராஜன் ஒரு டைப்பிஸ்ட் இருந்தார் பங்களாவில். ஆ. அவர் இறந்துட்டார். ம். அதுக்கப்புறம் முத்துவேலையனை கொண்டு போய் ஐயப்பன் அங்கே போடுறாப்புல. ம். என்னை பொறுத்தளவுக்கு வெள்ளையன் இன்னைக்கும் ஐயப்பனுடைய ஆள் தான். ம். எம்ஏஎம் கூட இருந்துக்கிட்டே தகவல் கொடுத்தவன் தான் ம். ஐயப்பன் தான். ம். இப்போ அந்த ட்ரஸ்ட்டில் இருந்துக்கிட்டு ம். அந்த ட்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணதில் ம். முத்துவெள்ளையன், இந்த குருசாமி, ம். இன்னொரு பையன் குருசாமியோட சுந்தர பையன், அவன்லாம் சும்மா அட்டெண்டர். ம். முருகன், ம். முருகேசன், இன்னொருத்தர் இந்த ஏஆர் லட்சுமணன் ம். ஜட்ஜு இருந்தார்ல, அவர் ஆமா. மாப்பிள்ளை. ஓ. இந்த 5 பேரையும் அப்போ ஐயப்பன் கோயில் ஆஃபீஸு. ம். அதில் குருசாமிலாம் நல்ல டைப் சார், அவரெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ம். ஆனால் A to Z ம். அங்கே ட்ரஸ்ட்டில் என்ன நடக்குதோ ம். ஏது நடக்குதோ ம். அதை தகவல் கொடுத்தது பூரா அந்த முத்துவெள்ளையன் தான் ஐயப்பனுக்கு. ஐயப்பன் தவறு டில் டுடே இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட்ன்றது மிகப்பெரிய, அது பல 100 கோடி 1000 கோடி கிட்ட சொத்து, ஆ, மொத்த சொத்து, சொத்து ஆமா. அங்கதான் இருக்குது. இருக்குது. trustee. அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆளுங்களை அவங்க ஸ்பையா இருந்துட்டு இப்போ சப்போஸ் இதில் ஒரு டிஸ்பியூட் இருக்குது, ம். நாளைக்கு ட்ரஸ்ட்லேருந்து கேஸ் போட போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்னாவது முதல் நாளே தகவல் கொடுத்துருவான் முத்துவெள்ளையன். ஓ. யாருக்கு? ஐயப்பனுக்கு. ஓ. சார் ஐயப்பன் இப்பவும் இப்போவும் ஐயப்பன் வந்து அந்த காசால பர்ச்சேஸ் பண்ணுறதுல கெட்டிக்காரன் சார். ம். இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தப்ப ம். கருப்பையாட்ட இதுக்கு நிறையா நான் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ம். பேப்பர்லாம் யார்ட்டேருந்து வாங்கியிருந்தான்னா கருப்பையாட்டையே வேலை செஞ்சவன் ஒருத்தன்ட்டேருந்து. ம். அந்த பையன் பேர் அவன் கணேசன். ம். அவன்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோன்னா அவனெல்லாம் மயங்கிடுறான். ம். கருப்பாவை பற்றி ஏதாவது விஷயத்தை அங்கே சொல்கிறது. ம். அப்புறம் அந்த கருப்பை
இந்த கணேசன் அப்புறம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. ம் இது மாதிரி பண்ணுவாங்க சார். ம் ஸ்பை வச்சு spy. எல்லாத்தையும் அதான் pattern எடுக்கிறது. அதான் பணத்தால பண்ணணும் ம், 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 சார். இப்போ சாதாரண ஃபேமிலி சார். ம், ம். ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு மாத்து ட்ரெஸ் கிடையாது அவன்கிட்ட. யாருக்கு? ஐயப்பனுக்கு. ம் அவன் பிறந்த ஃபேமிலி. ம் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ம் கோயம்புத்தூர்ல வந்து ஷேர் மார்க்கெட் புரோக்கர். ம் அன்னூர் பாலுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். அன்னூர் கேஜி பாலகிருஷ்ணன், ம் பெரிய இண்டஸ்ட்ரியல் சார் நாயுடு, ஆமா. அவர்கிட்ட இருந்தவர் உங்க அப்பா. ம் அவரு அங்க பிறந்தவர். ம். இவர் ஐயப்பன்ட்ட வந்து இவங்க அப்பாட்ட வசதி இருந்திருந்தாலோ, இல்லை இவர் ஒரு பிரில்லியண்டா இருந்திருந்தாலோ, மெட்ராஸ்ல எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு காலேஜ் கிடைக்கல, ம். ஃப்ரீயா கிடைச்சதுன்னு கொண்டு போய் கர்நாடகாவில் தும்கூர்ல சேர்த்தாங்க. ம் ஏன்னா அவன் மார்க்கே அவ்வளவுதான், ம் அவன் எடுத்த மார்க்கு. ம் தும்கூர்ல இன்ஜினியரிங் படிச்சான். ம். சரி, அவர் பேர்ல வந்து ஒரு ரெய்டு பண்றாங்க 2018ன்னு நினைக்கிறேன். ஆமா. சிபிஐ ரெய்டு எல்லாம் நடந்தது. அப்ப நிறைய டாக்குமெண்ட்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க, கேஸ் எல்லாம் ஃபைல் நடக்குது, ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையே இப்படி. அதான் சார், இதான் பணத்தாலே எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிட்டு. ம். அது சார் இது வரைக்கும் அந்த பங்களாவுள்ள ம். யாருமே போனதில்லை. ம். ரெய்டு சிபிஐ யாருமே போனதில்லை எம்ஏஎம் இருக்கிற வரைக்கும். எம்ஏஎம் இருக்கிறப்ப ஒரு ரைடு நடந்தது. உதவிக்காக போயிருப்பாங்க. அந்த ரைடு வந்து எம்ஏஎம் பண்ண வச்சுட்டாரு. ம். அப்போ எம்ஏஎம் கூட ம். ரூம்ல எல்லாம் போய் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதான் முத போனது சார். ம். நான் இந்த பேலஸ்குள்ள போனதே கிடையாது ம். இவனால. இவன் பல கம்பெனி, ம். இவன் ஃப்ரெண்ட்ஸு பேர்ல எல்லாம் ஃபோர்ஜரியாலாம் பண்ணி வச்சிருந்தான். ம். அப்படிதான் Forgery company. ஆமா கம்பெனியே கிடையாது. சட்டவிரோதம் இல்லைங்களா அதெல்லாம்? ஆமா சட்டவிரோதம் தானே. சட்டவிரோதம். அதான் எடுத்தாங்க, நிறைய எடுத்தாங்களே. ம். ஆனால் யாரையும், ஆனால் அதில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு, ம். தெரிஞ்சவங்க எல்லாம் அட்வொகேட்டு, இது மாதிரி தான். ம். ஆனால் அவங்கெல்லாம் அப்புறம் பாவம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அதில். ம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட அதிகமாக பழகிறதே அவங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ம். இப்போ யாரும் அதிகமாக அவன்கிட்ட பழகிறது இல்லை. ம். இப்போதைக்கு அந்த ஆள்கிட்ட பழகிறது யாரு? இவ்வளோ வழக்கு இருக்குது, இவ்வளோ சிக்கல் உள்ள ஒரு மனிதர், பணம் மோசடி இப்படி எல்லாம் இருக்குது, எப்படி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயை போய் பார்க்குறாரு? அதான் சார், எனக்கு வந்துட்டு அதுவே நான் உங்களுடைய டிவி இதை பார்த்துட்டு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். 3 கோடி ரூபா கொடுத்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ம். அதை வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அரசு எய்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பல 100 கோடி முறைகேடு ஊழல், 1000 கோடி கிட்ட போயிருக்குன்றாங்க. அதில் ஒரு பக்கம் பிஎஃப் ஸ்டாஃப், அவ்வளோ பெரிய ஸ்டாஃபுங்களுக்கும் பிஎஃப் கட்ட வேண்டிய பணத்தை மொத்தமாக எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து தனியாக ஒரு இது தொடங்கி நடத்துகிற நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி போலி கம்பெனி எல்லாம் எடுத்துட்டாங்க. சார் கோல் எடுத்துங்க, கோல் இருக்குல்ல, அதுவும் இருக்குது, பேசுவோம். இப்போ இவ்வளோ முறைகேடு பண்ண மனிதரை, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி நிலக்கரி இறக்குமதி மின் உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுலேயும் பல 1000 கோடி. ஆமாம், அதையும் கண்டுபிடிச்சி நீதிமன்றம் வரைக்கும் போய் தண்டிக்கப்பட்டு பெனால்ட்டியோட கட்டணும். அதுவே ஒரு 4000 கோடிக்கு மேலே இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வாங்குச்சுனாக்கா அவர் கொடுக்க வேணும். பணம் இருக்குது, கட்டலை. ஆனால் அப்பப்போ ஒரு அரசு மேல் இடத்த பிடிச்சிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி 50 கோடி 100 கோடி கொடுத்துட்டு காலத்தை ஓட்டுற மாதிரி இப்போ போய் விஜயை பார்க்குறாரு. 3 கோடி ரூபா கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கு. நிச்சயமாக வந்து சார், இப்போ இருக்கிற சிஎம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டு. ஜென்ரலாக நான் சொல்கிறேன், அவரை நான் பார்த்தது சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தவன் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கான் பாருங்க. ஏன்னா அடுத்தது ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நம்மள சீரியரா ஆக்ஷன் எடுத்துடக்கூடாது, சிஎம்க்கு வேண்டியவர் இந்த காமிச்சனுங்கிறதுக்காக அது பண்ணது சார். நீங்க போட்ட வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இப்போ போய் சிஎம் இப்போ வந்து அதை பற்றி என்கொயரி பண்ண சொல்லியிருக்காருங்கிறது நானும் கேள்விப்பட்டேன். இன்னும் சொல்ல போனால் நானே சிஎம்கிட்ட ஒரு ஆளு மூலியமா ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டு வரணும், இந்த விஷயத்த சொல்லிட்டு வரணும். அவ்வளோ அத்துமீறல் சட்டவிரோதம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா சார். அந்த ஐயப்பனுக்கு வந்து உடம்பு பூரா பொய் பித்தலாட்டம், நேரு வழினாலே என்னன்னு தெரியாது சார். எல்லாத்துலேயுமே குறுக்கு வழி தான். இப்பவும் அப்படிதான் இருக்கு, இப்பயும் அப்படிதான். அன்னைக்கு தொடங்கி அது இந்த சென்மத்தோட பிறந்தது, இதால் செருப்பால் அடிச்சா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி அவனை மாற்றிக்கவே மாட்டான். அது ஆண்மரி மேலே இருந்தப்ப செஞ்சது ஓகே. இவ்வளவு பெரிய ஒரு ராஜா வீட்டுக்கு வளர்ப்பு பிள்ளையா வந்துட்டு இவ்வளவு கேவலமா நடந்துருக்காரு. இதை விட வேற என்ன சார் இருக்கு? இன்டெலிஜென்ஸ் வச்சு இது மாதிரி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் சிஎம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையிலே முதலமைச்சருக்கு வந்து குறிப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு. ஆனா வந்து சார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா நேத்து ஒருத்தன் 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கான், வந்தது அடுத்த நிமிஷம் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது இடம் மொத்தம் எவ்வளவு, அதனுடைய மதிப்பு எவ்வளவு, அது எப்படி இப்ப அரசுக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து சார் 160 ஏக்கர்.
அது இல்லாமல் சொந்த லேண்டும் இருக்குது. அங்கே ஆமாம், அதில் தான் ஒரு இடத்த டிஎல்எஃப்க்கு விற்றுட்டாங்க. அது அந்த அமௌண்ட் வந்து இப்போ 400 கோடி. அது டிஎல்எஃப்க்கு விற்றது மட்டுமே 400 கோடி. 400 கோடி. அந்த 400 கோடியில் வந்துட்டு 100 கோடியை செலவு பண்ணிட்டாங்க. இவருக்கு முன்னாடி இருந்த சேர்மன் எம்எம் இறந்த பிறகு ஆர்கேன்னு சொல்லி அவர் பிராமின் அவர் இருந்தார். அந்த குரூப் எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. பாக்கி இப்போ 300 கோடி ஸ்டில் டெபாசிட் இருக்குது. அதே ஐஸ்வரி கணேஷ் வந்து அங்கே மெம்பராக இருக்கார், ஸ்டாண்ட் மெம்பராக இருக்கார். அவரை கிளப் மெம்பர் ஆகணும்னு சொன்னதுக்கு ஐயப்பன் வேண்டான்ட்டாப்புல. ஏன்னா அவன் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் இல்லை. அது இவன் 10 லட்ச ரூபா ஐயப்பன் செலவு பண்ணா அவன் 1 கோடி செலவு பண்ணுவான். செலவு பண்றதுல அவன் உள்ள வந்துட்டாக்க நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படின்ட்டு என்கிட்ட விஷயத்த சொல்லியே வேண்டாம் அப்படின்ட்டாப்புல. சரி, என்ன அதோட விட்டுட்டான். அப்புறம் ஐஸ்வரி கணேசன் நியாயமா வர வேண்டியவரை அவரை காலி பண்ணிட்டாங்க. ஐஸ்வரி கணேசன் இதை சொல்லிட்டேன். வந்துட்டு திரும்ப அதே மாதிரி டெண்டரில் பிரச்சனை வந்தது. 2 பேருக்கும் பயங்கரமாக காரசார விவாதம் வந்துச்சு. அப்போ அந்த தேவநாதன் யாதவ் இன்னொருத்தன் செந்தில்னு ஒரு செட்டியார் 2 பேரும் கமிட்டி மெம்பர் அவனுக்கு சப்போர்ட்டா, சேர்மன் நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க சேர்மன், நாங்கள் வி ஆர் சப்போர்ட்டிங் யூ, மெஜாரிட்டி பீப்புள் சப்போர்ட்டிங் யூ அப்படின்னா. அந்த நாய் தான் இப்போ 600 கோடி பெனிஃபிட் ஃபண்டு